கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் போற்பரனே சுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. தந்தையை போல் தோளினிலே மைந்தரெம்மை சுமந்தவரே. எந்நாளுமே அவர் நாமமே இந்நிலத்தே நாம் துதித்திடுவோம். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் போற்பரன் இயேசுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே. கனமகிமை புகழடைய கருணையால் ஜெனிப்பித்ததாலே கனநெறியின் சோதனையில் கலங்கிடுமோயும் விசுவாசமே. கனநெறியின் சோதனையில் கலங்கிடுமோயின் விசுவாசமே. போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் போற்பரனே சுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே. சீயோனே மசாலின் நகரே சீரடைந்தே திகழ்வாயே. சேவிப்பாயே உன்னேசரையே சிறப்புடனே பார்த்தலத்தே. போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் போற்பரனே சுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். Let's turn our Bibles to Hebrews chapter 4 and verse 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. Hebrews 4 and verse 12. For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit and of the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. God's word is quick. இங்கே நீங்கள் பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். இட் இஸ் குவிக் அண்ட் பவர்ஃபுல். தமிழில் நம்ம வாசிக்கும்போது ஜீவனும் வல்லமையும் என்று பார்க்கிறோம். இட் இஸ் அலைவ். காட்ஸ் வேர்ட் ஹேஸ் லைஃப். த பைபிள் இஸ் நாட் ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி. இட் ஸ்பீக்ஸ், it corrects and it guides us today. It has life. The words that I speak unto you, they are life. அந்த நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். God's word exposes the heart. It reveals hidden motives. It reveals attitudes and the sins we may not even notice ourselves. நம்ம வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த வசனம் நம்முடைய ஆவியிலே ஒரு உணர்வை தரும். அந்த வசனம் நமக்கு உணர்த்தும், இந்த காரியம் நம்ம செய்யலை அப்படின்னு. நம்ம நம்ம ஏதாவது ஒரு பேசேஜ் நம்ம வாசித்து கொண்டு இருப்போம். ஆனால் அந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவார்னா உணர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது ஆவியானவர் உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ the word of God convicts us and it exposes the hidden motives and attitudes.
காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் டீப்லி. நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்மை மறுரூபப்படுத்துகிறதா இருக்கிறது. இட் டசன்ட் ஒன்லி சேஞ்ச் அவர் பிஹேவியர், இட் சேஞ்சஸ் த இன்னர் பர்சன், அவர் தாட்ஸ், டிசையர்ஸ் அண்ட் தி கேரக்டர். அதாவது நம்ம வெளியான நடக்கை மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளான மனிதனிலேயே ஒரு மாற்றத்தை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நாம் இன்னும் அதிகமாக, அதனால்தான் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. இந்த முதல்ல ஃபஸ்ட்டு லைனில் நீங்கள் பார்க்குறோம், the word of God is quick or the word of God is alive, it is powerful. அதனால்தான் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஸோ as we need food to our body, much more we need the word of God to our soul. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறதப்பா. எங்களுடைய அப்பா, இட் divides us under the soul and the marrow, Lord. The joints and marrow, Father, the soul and the spirit, joints and the marrow. It is a discerner of the thoughts and intents of the heart. எங்களுடைய எந்த மோட்டிவில் நாங்கள் பேசணும், வாட் இஸ் அவர் ஆட்டிடியூட், எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களையும் அறியாமல் இருக்கிற பாவங்களை ஆண்டவரே அப்பா, நாங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த உணர்த்தப்படும் பொழுது நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.